என்ன சார் ரொம்ப நேரமா வாட்டர் பாட்டிலே பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா, முன்னெல்லாம் கிடைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் குடிக்கிற தண்ணியை விலை கொடுத்து வாங்குறதால இருக்கு. சார் விலை கொடுத்து வாங்கினாதான் மதிப்பும் நல்லா இருக்கும், அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். விலை கொடுத்து வாங்கினதான் மதிப்பு புரியுது. ஆனா இந்த தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு, குடிக்காத மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கே. குடிக்கிற தண்ணியில கூட பிஸ்னஸ். ஆனா நமக்கு தான் இது தண்ணியா தெரியுது. இவ்ளோ பேசுற நீங்க ஏன் காசு கொடுத்து வாங்குனீங்க? பேசாம உப்பு தண்ணி குடிக்கலாம். அங்க போது பாரு தாய் கிழவி, உப்பு தண்ணி குடிச்சா கொரோனா வந்துருமா. எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு கையை கழுவு காலை கழுவுன்னு சாய். இந்த வயசான கிழவிலாம் 50 வயசு ஆச்சுன்னா ராணுவ வீரர் துப்பாக்கி எடுத்து டிசுக்குன்னு சுட்டு தள்ளிடணும். ஏன் இப்படி? உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. வயசானவங்களாம் நம்ம கூட இருக்கணும் தான் கஷ்டமா தெரியும். இதுவே நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பேசுறதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம். என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க இருந்தா தானே சார் மதிப்பு. இல்லையே நல்லவையா, நம்ம ஊரில் புதுசாக ஏதோ கார்ப்பரேட் நிறுவனம் வருதாமே, அந்த மாதிரி நிறுவனம் வந்து நம்ம வாழ்க்கையை பிரைட்டாக மாறி போகிறா. அப்படியே மச்சி, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும் போல. 3 வேளை சாப்பாடு, 2 வேளை காபி, இட்லி, பொங்கல், பூரி, வகை வகையான சாப்பாடு கிடைக்க வச்சாங்க. இல்லை நீ சொல்லும் போதே நாக்கெல்லாம் வருதுல. எப்படியாச்சும் அந்த கம்பெனி வேலை மட்டும் வாங்கி கொடுத்துடல. அது மட்டும் இல்லைடா, தங்குறதுக்கு ரூமு, ஃப்ரீ பஸ்ஸு, நம்மளை எம்ப்ளாயிட்ட வேலையை சேர்த்துருமாப்ல. வேற யாரும் மச்சி செய்வா? அதுவா, அங்கே இருக்கிற அப்புறம் பஸ்ஸுங்களும் கர்நாடக பஸ்ஸும் வேலை செய்வாங்கப்பல. அப்போ நாம வரோம், திங்கணும், தூங்குறோம். தாண்டா சொந்த இடத்துல சொந்த காசுலேயே சூனியம் பண்றது. என்னப்பா சொல்கிற நீ? இந்த லாக்டவுன் டைம்ல அரசாங்கம்ன்றது மக்களுக்கா இல்லை ஃபேக்டரிக்கா? ஒரு ஃபேக்டரிக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசாங்கம் ஏன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? என்னக்கா சொல்கிற? டே, அந்த ஃபேக்டரி நம்ம கிராமத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம கிராமமே அழிஞ்சிரும். பிறக்கிற குழந்தை கூட மன வளர்ச்சி கம்மியாகவும் ஊனமாகவும் தாண்டா பிறக்கும். எம்ஐசி கேஸ், மெத்தல் ஐசோலைன் இந்த மாதிரி லிக்விட் நம்ம மேலே ஒரு துளி பட்ட கூட நம்ம இறந்துருவோம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைனாக சொல்லணும்னா வெயிட். ஹலோ ஹலோ சார், கார்ப்பரேட் கம்பெனி நம்ம கிராமத்துக்கு வந்து ஆபத்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே. ஓகே. இதுதான் நம்ம கிராமம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி இங்கே தான் சிலம்பை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தா. அங்க பாடுற ஒருத்தன் நம்மளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். 2 அவஞ்சு போக என்னவா பாக்குறான் பாடுறா. என்னன்னு போய் கேட்டு வாடா. டே, நம்ம ஸ்டைல்ல போய் கேட்டு வா. டேய் என்னடா? சொல்லுங்க சார். எங்க ஒரு பண்ணி சைட் அடிக்கிறா? சிலம்பம் கற்றுக் கொடுப்பாங்களா? கொஞ்சம் எவ்வளோ அதுன்னு கேட்டு சொல்றீங்களா? கா வெயிட் பண்ண சொல்றா. வெயிட் பண்ண சொன்னாங்க. வாடா. போலாமா? சார் போலாம் சார்.
நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? நீ எதுக்கு தெரிஞ்சுன்னே தெரியாத மாதிரி காட்டிக்கிறா? யாச்சு போச்சுன்னா அதை சொல்லிட்டு சரியா? சும்மா என்ன சொல்லுவா? ஏடா கையில கட்டு வாயில லட்டு. கம்பெனியில் வேலை செய்யும் போது அடிபட்டுச்சு சார். நஷ்ட ஈடு ஏதாச்சும் கொடுத்தாங்களா? நஷ்ட ஈடா கம்பெனி விட்டே வெளியே துரத்திட்டாங்க. ஏண்டா போன மாதம் வரைக்குமே கம்பெனியில் நீ தான் அதிகமாக டர்ன் பண்ண. அதான் பிரச்சனையே, கை உடஞ்சிருச்சு, வெளியே அமிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கம்பெனிக்குள்ளே நுழையும் போதே அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போட்டு தான் நுழையிறோம். என்ன அக்ரிமெண்ட்? எங்களுக்கு என்ன நடந்தாலும் கம்பெனிக்காரன் பொறுப்பெடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் சிஎல்னா கான்ட்ராக்ட் லேபர். சரிப்பா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. அப்பதான் அங்க இருக்க கார்பரேட் கம்பெனியில இருந்து எம்ஐசி கேஸ் வெளியேறிய அங்க இருக்க நகரமே அழிஞ்சு போச்சு. அதுலேருந்து தப்பிச்சவங்க தான் நாங்கள் 2 பேருமே. இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதி யாருக்குமே மூல வளர்ச்சியெல்லாம் போயிடுச்சு. மூல வளர்ச்சி அவனுக்கு இல்லை, நமக்கு தான். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட சம்பளம் 10,000னா அதுக்கு பின்னாடி மாமா வேலை பார்க்குற அரசியல்வாதிங்களோட 10 கோடி. அது மட்டும் இல்லை, உனக்கே மாதம் சம்பளம் 10,000னா அந்த கம்பெனியோட மாத டர்ன் ஓவர் 10 லட்சமோ 10 கோடியோ, அதில் 10% சம்பளம் தான் உனக்கு. இந்த ஃபேக்ட்ரி எப்படியாச்சும் நம்ம கிராமத்துக்கு வர்றதுலேருந்து தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்படி தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இங்கே இருக்க விவசாய நிலமும் பொதுமக்களும் அழிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக இதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். ஷோர், இதை நம்ம கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி ஆகணும். எப்படி முடியும்? அவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனி எப்படி நம்மளை நிறுத்த முடியும்? அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இதை மட்டும் நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா நம்ம கிராமமே அழிஞ்சு. காற்று, நீர், நிலம், கடவுள் நம்ம வேண்டாமலே நமக்கு கொடுத்த சொத்துடா. அதை காப்பாத்துறது நம்ம கடமைடா. நம்ம 4 பேர் தான் இருக்கோம், எப்படி முடியும் நம்மளால? விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, 100 இளைஞர்கள் இருந்தால் இந்த இந்தியாவே மாற்றலான்னு. நம்ம 4 பேர் தான் இருக்கோம், 40,000 பேரை நம்ம உருவாக்குவோம். நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அதுக்கு தேவை இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், இவங்க எல்லாத்தையுமே நம்ம கூப்பிட்டு மீட்டிங் மாதிரி போட்டு இங்கே இருக்கிற கார்பரேட் கிரிமினல் பற்றியும் PIA டிராஃப்ட் 2020 பற்றியும் எடுத்து சொல்லுவோம். இங்கே இருக்கிற பொதுமக்கள் 20% பேர் நமக்கு ஆதரவு கொடுத்தா கூட நாளைக்கு இது ஒரு புரட்சியாக கூட மாறலாம். அண்ணா இதெல்லாம் மாறாதா? என்ன மாறாதா? எனக்கு ஒன்றும் புரியலையேண்ணா. முன்னெல்லாம் நம்ம கிராமத்துக்கு ஒரு கம்பெனி வருதுன்னா மத்திய அரசும் மாநில அரசும் 2 கலந்து ஆலோசனை பண்ண பின்னாடி தான் அனுமதி தருவாங்க. இப்போ ஒரு சில கூட்டம் கூடி நல்லதா கெட்டதான்னு ஆய்வு செஞ்சு அவங்களே அனுமதி கொடுத்துட்றாங்க. அவங்க அனுமதி கொடுத்தனால கடந்த வருஷம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட கிராமத்தை நீங்களே பாருங்கள். இவனுங்க பாட்டு காசை வாங்கின்னு அனுமதி கொடுத்துட்றாங்க. எத்தனையோ கிராமம் சுடுகாடாக மாறிடுச்சு. 1947ஆம் ஆண்டு நம்ம கிராமத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாடு சுதந்திரமாக இருக்கா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி மட்டும்தான் சுதந்திர தின விழா கொண்டாடுறாங்க. இங்கே இருக்கவங்க யாராச்சும் சொல்லு நான் சுதந்திரமாக இருக்கேன்னு. இங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே டைலாக் தான், இளைஞர் சமுதாயம் முன் வரணும், இளைஞர் சமுதாயம் முன் வரணும்னு. இளைஞர் சமுதாயம் முன் வந்தா எந்த சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு தருவாங்க? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நாட்டுக்கு போராடுற மாதிரி 2 நாள் டிபியை மாற்றுறது, ஸ்டேட்டஸை மாற்றுறது, அதை பிடுங்கிறது, இதை பிடுங்கிறதுன்னு ஒன்றுத்தையும் பிடுங்கிறது இல்லை. உங்களெல்லாம் நம்பி எவனா ஒருத்தன் போராட்டம் பண்ணான்னா கடைசியில் அடி வாங்கிட்டு தான் வரணும். அவன் அடி வாங்கும்போது நீங்கள் எங்கடா போயிட்டீங்கன்னு பார்த்தா நீங்கள் அடுத்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டீங்க. ஒற்றுமைன்னு ஒன்று இல்லாதனால தான் எவனோ ஒருத்தங்கிட்ட கையை கட்டி டையை கட்டி வேலை பார்த்து அடிமையாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒற்றுமை ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் எவனாலையும் புடுங்க கூட முடியாது. ஏன்டா EIAனா என்னக்கா? இப்போ ஏன்டா அதை கேட்குற? இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்ல ட்ரெண்டிங்காக போகுது, அதான் கேட்குறேன். EIA அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு பெரிய கம்பெனி அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கம்பெனி நம்ம கிராமத்துக்கு வருதுன்னா அதுக்கு EIA சர்டிஃபிகேட் வேணும். இப்போ எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் வாங்குறோம்னா இருக்க சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் இருக்கணும், அங்கே இருக்க நச்சுத்தன்மை வெளியே வராமல் இருக்கணும். இப்போ உனக்கு புரியும்படி சொல்லணும்னா அந்த கம்பெனியால் நமக்கோ நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி வரலன்னா அந்த கம்பெனி இங்கே வரலாம். அப்போ நம்ம ஊருக்கு வர ஃபேக்ட்ரிக்கா பாதிப்பு இருக்குது, அதுக்காக தான் நம்ம இப்போ போராடிட்டு இருக்கோம். ஏண்டா என்னாச்சு?
சார் நம்மளால ஒண்ணுமே புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். உந்துடா. அந்த மாதிரி கம்பெனி வேலை பார்க்குறவனா பொண்ணு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடு மேய்க்கணும் விவசாயம் பார்க்குற மட்டும் பொண்ணு தர மட்டும் சொல்லிட்டாங்க. இவங்கள சொல்லி தப்புலடா. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் மட்டும்தான் பொண்ணு தரும்னு சொல்கிறான் பார்த்தியா? அவனுங்களை சொல்லணும்டா. ஏன்னா இவனுங்களுக்குலாம் விவசாயம் பண்ணுறோம் சொந்த தொழில் பண்ணுறோன்னு பார்த்தா விபச்சாரம் பண்ணுற மாதிரி இல்லை. விபச்சாரம் கூட நிலத்துல தான். ஆனால் இந்த கேடு கெட்ட கார்ப்பரேட் நம்ம கிராமத்துக்கு வரதுன்றது. இந்த கிராமத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் கார்ப்பரேட் கம்பெனி பற்றி எடுத்து சொல்லிட்டோம். ஆனால் ஒருத்தர் கூட ஆதரவு தரல. என்ன பண்ணுறது? சார், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுப்பா. ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற 72% பேருக்கு இதே நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. பகல் நேரம் வேலை செய்கிறனோட இரவு நேரங்கள் வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இதே நோய், மாரடைப்பு நோய், எல்லா நோயும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் கை நிறைய சம்பளம் ஓட்டம் கிடையாது. உடம்புலோடையும் மனசோட நோயும் தான். சார், இந்த அரசாங்கம் ஏன் சார் ஒரு கார்ப்பரேட்டுக்கு இவ்வளோ சலுகை தருது? நம்மளாம் ஏழைங்கடா. இலவசத்தை மட்டுமே கண்ணில் காட்டிட்டு இங்கே இருக்க காத்தையும் மண்ணையும் திருடிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறானுங்க. அந்த கம்பெனிக்கு பண்ணுற சப்போர்ட் கூட நமக்கு பண்ண மாட்டேன்றாங்க. நானும் ஆரம்பத்தில் கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சேன். இரவு பகல் பார்க்காம 1 வருஷம் அப்ரண்டிஸ், 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே வெளியே அமுச்சு விட்டாங்க. அப்பா கஷ்டப்பட்டு லட்ச லட்சமாக ஃபீஸ் கட்டி படிக்க வச்சார். எல்லா சம்பளையும் பாஸ் ஆகினேன். வெளியே வேலைக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் என் வாழ்க்கைப்பெல்லாம் 1 வருஷம் அப்ரண்டிஸ், 3 வருஷம் கான்ட்ராக்டோட முடிஞ்சு போச்சு. எல்லா காலேஜ்லையும் பேருக்கு தாண்டா 100% வேலைவாய்ப்பு. என் காலேஜில் சரி உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் ஒன்று, படித்து 4 டிகிரி வாங்கி வேலைக்கு போகலான்னு பார்த்தா என்ன இளவுக்கு படிச்சோன்று. படிக்கிறது ஒன்று, வேலைக்கு போகிறது ஒன்று. படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை. ஏன்டா படிச்சோன்றிருக்கு, பேசாம மாடு மேய்ச்சிட்டு போகலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட்லேயே எத்தனையோ பேர் மக்கள் இருந்தாங்க. ஆனால் அது ட்ரெண்டிங்கில் வருதோ இல்லையோ, ஸ்டெர்லைட் ஆலயம் மூணுனால ஸ்டெர்லைட் ஆலயத்துக்கு 40,000 கோடி நஷ்டம் ட்ரெண்டிங்கில் வருது. மக்கள் எத்தனையோ பேர் பலியாகி செத்து போயிருக்காங்க. மக்களை பற்றி பேசாமல் ஸ்டெர்லைட் ஆலயம் மூணுனால ஸ்டெர்லைட் ஆலயத்துக்கு நஷ்டம்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்க போனால் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. என்ன சார் நியாயம்? சார், பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்றாங்க. இப்பட்ட பெண்களுக்கே இங்கு நீதி கிடைக்கல. எக்ஸாம்பிள், டாக்டர் கனவு சிதறிய அனிதா, பேனர் விழுந்த சுபஸ்ரீ, பொள்ளாச்சி சம்பவம். இதுக்கே நீதி கிடைக்கல. நம்ம கிராமத்துக்கா நீதி கிடைக்க போகுது? நீங்க சொன்னீங்கல்ல நம்ம 4 பேர் இருக்கோம் 40,000 பேரை உருவாக்குவான்ட்டு. பாருங்க, அப்படியே தான் இருக்கும். ஆல் நெகட்டிவ் டைமிங், ஆல் சிச்சுவேஷன்ஸ், பாசிட்டிவ் திங்கிங். நான் இப்பயும் அதே தான் சொல்கிறேன். நம்ம 4 பேர் தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம 7 பேர் இருக்கோம். நேற்றை விட இன்னைக்கு நம்ம ஒரு படி உயர்ந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம கிராம மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுடா, வருஷம் கேலண்டர் மட்டும்தான்டா மாறுது. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மாறலை. என்ன மாறல? சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்கிறோம் இல்லை வாழ்ந்துட்டு இருக்கோம்.